வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட ஆள் இல்லாமல் தவிக்கும் எடப்பாடி பழனிசாமி. பரபரப்பான பின்னணி தகவல்கள். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி பிரிவுக்கு பிறகு தமிழகத்தில் அதிமுக மற்றும் பாஜக இரண்டு அணிகளுமே தங்கள் தலைமையின் கீழ் ஒரு அணியை கட்டமைக்க மிகுந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. ஒருபுறம் திமுக கூட்டணி மிக வலுவாக இருப்பதால் அதிமுக சார்பில் ஒரு கூட்டணியை கட்டமைக்க முயற்சி செய்து வந்தது. அந்த கூட்டணியில் பாமக தேமுதிகவை இழுக்க எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார். ஆனால் மத்தியில் பாஜக ஆட்சி மீண்டும் அமையும் என பல்வேறு கருத்து கணிப்புகளும் உறுதிபட தெரிவித்துள்ளதால் அந்த கூட்டணிக்கு செல்வதற்கு பல்வேறு கட்சிகளும் தயக்கம் காட்டி வருகின்றன. குறிப்பாக பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், தமாக போன்ற கட்சிகள் பாஜக கூட்டணியிலே தொடரலாம் என முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன. அதனால் அதிமுக தனித்துதான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தம் இருப்பதால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட பல்வேறு தரப்பினரும் தயக்கம் காட்டி வருகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூட இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கவில்லை. காரணம், பல்வேறு செலவுகளை செய்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தால் வரும் 26ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது. எனவே நைஸாக எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நான் கவனம் செலுத்தப் போவதாக பேக் அடித்து வருகின்றனர். குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் தற்போது வேட்பாளர்கள் கிடைக்காமல் எடப்பாடி பழனிசாமி கடும் அவதி அடைந்துள்ளார். முக்கிய வேட்பாளராக கருதப்பட்ட கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் செந்தில் பாலாஜியின் சக போட்டியாளராக பார்க்கப்பட்டவர் தற்போது செந்தில் பாலாஜி ஃபீல்டில் இல்லாத காலத்திலும் தன் எம்பி தேர்தலில் போட்டியிட மறுத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி கட்டாயப்படுத்தி கரூரில் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்று கூறிய போதிலும் எனக்கு டெல்லி அரசியல் வேண்டாம், நாம் தமிழக அரசியலை கவனம் செலுத்தப் போவதாக பேக் அடித்துள்ளார். அதேபோன்று முன்னாள் அமைச்சர் செம்மாலயம் சேலம் தொகுதியில் போட்டியிட மறுப்பு தெரிவித்ததாக தகவல் கிடைக்கின்றன. அதிமுக முன்னாள் மற்றும் முக்கிய தலைவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தயங்குவது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அதிமுக வாக்குகளை ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரனும் பிரிப்பார் எனவும், பாஜக கூட்டணி இல்லாத போது மத்தியில் தங்களுடைய செல்வாக்கம் இருக்காது எனவும் அதிமுக